நம்ம வைசாலி ஒரு யூடியூப் நியூஸ் சேனல் நடத்துறா. நியூஸ் கொடுக்குற குப்தான்றவன் அவளை வர வச்சு அவள்கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறான். முனாக்பூர்ல இருக்கக்கூடிய அநாத ஆசிரமத்தில் உள்ள சின்ன குழந்தைங்க எல்லாத்தையுமே பாலியலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. ரிப்போர்ட்டோட சர்வே எடுத்து 2 வருஷம் ஆகியும் அந்த ஆசிரமத்துல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த ஆசிரமத்தை பார்க்கலாம்னு போனாச்சுன்னா அந்த ஆசிரமத்துக்குள்ள விடவே மாட்டேன்றானுங்க. இந்த கிளம்புறவ நேரா முனாப்பூர்ல இருக்கக்கூடிய சைல்டு வெல்ஃப் கம்யூனிட்டிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்களை பார்த்து இந்த போட்டோ காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. கூடிய டாக்டர் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு வரவே இல்லை, வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம்னு சொல்லி அனுப்பி வச்சிடறோம். அப்புறம் தெரிய வருது அந்த டாக்டர் அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்துட்டு இருந்தவனா தான் இருக்கிறான். ஆனா இவங்க ஹஸ்பண்ட் கூட நீ அந்த ஆசிரமத்தை பத்தி விசாரிக்கிறத விட்டு பண்டிசாகர்ன்றவன் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டான்னு சொல்லதும் உங்களுக்கு நியூஸ் கொடுத்தவன்ட்ட போய் அந்த பண்டிசாகர் யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. பண்டிசாகர்ன்றவன் 3 பத்திரிக்கை வச்சு நடத்திட்டு இருக்கான். கவர்மெண்ட்ல மானியன்ற பேர்ல ஒரு காசையை ஆட்டோவை போட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல அந்த ஆசிரமத்துக்கு சொந்தக்காரனே அவன் தான் சொல்றான். கேட்டவங்க இவ்வளவு சப்போர்ட்ல இருக்கவங்க இருந்து அந்த குழந்தைகளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம உங்களோட கேமராமேனை பார்த்து அந்த பண்டிசாகர் கூட சேர்ந்து டீ குடிப்பீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு உங்களோட நியூஸ் சேனல்ல ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்றாங்க. இவ்வளவு முன்னாப்பூர்ல இருக்கக்கூடிய ஆசிரமத்துல பாலியல் வன்கொடுமை நடக்குது, ஏன் கவர்மெண்ட் கம்முன்னு இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிமிஷமா அந்த பண்டிசாகர்ன்றவன் அவங்க வீட்டுக்கு அவங்கள வர வைக்கிறான். இவங்களோட பிளானே இதான். அந்த மாதிரி நியூஸ் போட்டோம்னா அந்த பண்டிசாகர் நம்மளை எப்படியும் பார்க்க வர வைப்பான்றதுக்காக அந்த நியூஸையே பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பண்டிசாகர்ன்றவன் எதுக்காக என்ன பத்தி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறான். நான் ஒரு ரிப்போர்ட்டர், நான் என்னோட வேலையை தான் பாக்குறேன்னு சொன்னாலும் நான் தான் பத்திரிக்கை வச்சிருக்கேன், அப்போ உங்களை பத்தி தப்பா எழுதட்டுமான்னு சொல்லி கேட்கறான். நீங்க ஆரம்பத்தில் விசாரிக்கும் போது நான் உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணியிருந்தேன், நல்ல தம்பி, மரியாதை தெரிஞ்ச தம்பியா இருந்துச்சு, நல்லா பேசினாப்ல, இப்படி யாருக்கும் போன் போட்டு பேசினதுல உங்க குடும்பத்தில் நிறைய இருப்பாங்க, அதனால நீங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மிரட்ட ஆரம்பிக்கிறான். வாட்டி வந்தாச்சுன்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் டீ குடிச்சு தான் போகணும்னு சொல்லி டீ கூட கொடுக்காம அவங்களை அனுப்பி வச்சிடறான். கிளம்புறவங்க ஒரு அனாதாசிரமத்தை போய் இந்த அனாத குழந்தைகளுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்குன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் இந்த அனாத குழந்தைகளுக்கு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து பணம் வர்றதாகவும் பணத்தை தான் அந்த பண்டிசாகர் ஆட்டை போட்டுட்டு இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆட்டை போடுறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அனாத குழந்தைகள் எல்லாத்தையுமே பாலியலுக்கு பயன்படுத்துறான்றதும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த ஆசிரமத்தோட உரிமையாளர்கிட்ட முனாக்பூர் ஆசிரமத்துல இருந்து உங்க ஆசிரமத்துக்கு ஏதாவது குழந்தைங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க ஆசிரமத்துக்கு வரலாம், வேற ஆசிரமத்துக்கு வந்திருக்கலாம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நிறைய ஆசிரமத்துல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆசிரமத்துல இவங்களை உள்ளவே விடமாட்டேன்றாங்க. அதுல ஒரே ஒரு ஆசிரமத்துல மட்டும் ஒரு வயசான லேடி ஆசிரமத்துல இருந்து யாரும் அங்க வரலாம், அந்த ஆசிரமத்துல சமைச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இங்க தான் சமைச்சிட்டு இருக்கா, வேணா நீங்க வேணா அவங்க கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை வர வச்சு அந்த பொண்ணை விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இருக்கிற மாதிரி அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே பாலியல் அத்துமீறல் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆசிரமத்துல மாட்டி இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாத்தையுமே காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க. முனாக்பூருக்கு லேடி எஸ்எஸ்பி ஒருத்தங்க வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. பார்க்க பாரு நம்ம ஹீரோயினி அந்த ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய பாலியலை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆபீசரை நம்ம அந்த எவிடன்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, என்னோட சுப்பீரியர்ட்ட பேசிட்டு உங்களுக்கு முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. சுப்பீரியர்ட்ட பேசிட்டு நம்ம ஹீரோனியை வர சொல்றாங்க. ஹீரோனிட்ட அந்த ஆபீசர் ஆசிரமத்தை நடத்தக்கூடிய பண்டிசாகர்ன்றவன் ரொம்ப பொலிட்டிஷியன் பவர்ல இருக்கிறான், ஆதாரம் இல்லாம எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா கவர்மெண்டே ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோனி அவங்களோட நியூஸ் சேனல்ல ஆசிரமத்து மேல இந்த கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்காம இருக்கிறத பத்தி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இடத்துல அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் இந்த ஊர் மேயருக்கு போன் பண்ணி ஆசிரமத்து மேல எஃப்ஐஆர் போட சொல்லிடுறாங்க. அந்த எஸ்எஸ்பியோட தலைமையிலேயே அந்த ஆசிரமத்தை ரைடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க எல்லாருமே சேவ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அந்த ஆசிரமத்தை நடத்தின அந்த பண்டிசாகரை மட்டும் தான் அவங்களால கைது பண்ண முடியாத தவிர அவனுக்கு சப்போர்ட் பண்ண அதிகாரிகள் எல்லாருமே அவங்கவுங்க பதவி வச்சு தப்பிச்சிடுறாங்க.